இந்த டவர் ஃபேன் ரன் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாமும் போயிட்டு செக் பண்ணி பார்த்ததுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் புஷ் தான் கம்ப்ளைண்ட். அதனால நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த பட்டர்ஃப்ளை டவர் ஃபேனுக்கு நம்ம எப்படி சாஃப்ட் புஷ் மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம். நானும் என் தம்பியும் பேக்ல இருக்கிற ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ப்ளோயர் ஃபேனோட டாப் புஷ் பிளேட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். புஷ் பிளேட்டுக்கு மேலே 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கழட்டினீங்க அப்படின்னா இந்த ஃபேன் பிளேட்டை நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ளோயர் ஃபேனை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து மோட்டார் செட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். மோட்டார் செட்டை நம்ம கழட்டுறதுக்கு முன்னாடி பாட்டமில் 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணாதான் நமக்கு இந்த மோட்டார் செட் வெளியே வரும். அந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மோட்டரை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக இந்த பிளாஸ்டிக் பாடியை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் கேஸில் இருக்கக்கூடிய மோட்டாரை நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் அதாவது பாட்டம் சைடில் வந்து 4 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த போல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மோட்டரை வந்து தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். பாட்டம் சைடில் இருக்கக்கூடிய 4 போல்ட்டையும் நம்ம வந்து கழட்டிட்டோம். இப்போ வந்து மோட்டரை வந்து மேல் நோக்கி ஷேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மோட்டார் வந்து நம்ம தனியாக வந்துடும். அடுத்து மோட்டாரை நம்ம வந்து கழட்டணும். கழட்டுறதுக்கு 4 போல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 போல்ட்டையும் நம்ம வந்து கழட்டிக்கலாம். இந்த மோட்டாரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போல்ட் நெட்டுக்கு நேராக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு மறுபடியும் ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த பிளாஸ்டிக் ஜேஸில் இருக்கும் போதே மார்க்கிங் பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ டாப் கவரை நம்ம வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு டாப்ல இருக்க புஷ் வந்து நல்லாவே இருக்கு. நமக்கு பாட்டம்ல இருக்க புஷ் மட்டும் தான் டேமேஜா இருக்கு. அதே போல நமக்கு வந்து டாப் சைடு வந்து சாஃப்ட் நல்லா இருக்கு. பாட்டம் சைடு வந்து நமக்கு அதாவது லைன் விழுந்திருக்கு. எது தேய்மானம் இருக்கோ அதை மட்டும் நம்ம மாத்த போறது கிடையாது. அதாவது சாஃப்ட் புஷ் ரெண்டுத்தையுமே நம்ம மாத்த போறோம். நாம எலக்ட்ரிக்கல் ஷாப்ல போயிட்டு இதுக்கு தேவையான சாஃப்ட் புஷ் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். ஓகே, எலக்ட்ரிக்கல் ஷாப்புக்கு நம்ம வந்துட்டோம். வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாடல் சாஃப்ட் புஷ் கிடைக்கல. அதனால நம்ம வந்து ஆர்டர் போட்டு தான் வர வச்சோம். நமக்கு சாஃப்ட் புஷ் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஷாஃப்ட்டை வந்து ஏத்த போறோம். அதனால ஹைட்ராலிக் மிஷினை வச்சு நம்ம அழுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கிட்ட வந்தோம். ஹைட்ராலிக் மிஷின் வந்து ரிப்பேரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை தம்பி, நம்ம வந்து ஃபைபர் இல்லைனா மரத்தை வச்சு நம்ம வந்து அடிச்சு ஏத்திக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல நமக்கு ஷாஃப்ட்டை வந்து நீட்டா ஏத்தியும் கொடுத்துட்டாரு. அண்ணன் வந்து ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. இந்த கம்பெனில மோட்டார் வைண்டிங், சப்மர்சிபிள் பம்ப் சர்வீஸ் இல்ல எங்களுக்கு மோட்டார் பம்ப் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வேணும் அப்படின்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஷாஃப்ட் மட்டும் நம்ம அண்ணன் கடையில நம்ம ஏத்திட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க வந்து நம்ம புஷ் வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பாட்டம் புஷ் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். புஷ் சுத்தி நமக்கு 4 லாக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிப் மாடல்ல கொடுத்துறதுனால நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த புஷ் வந்து நமக்கு தனியா வந்துடும். இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து ஈரப்பதத்துக்காக வைக்கிறது. இந்த ஸ்பாஞ்சை பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு டேமேஜ்டு மக்கி போயிருக்கு. இப்போ நம்ம புஷ் இருக்கிற இடத்துல நல்லா சுத்தி கிளீன் பண்ணிட்டு நம்ம புது புஷ்ஷை வச்சு ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம் கைஸ். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.